நம்ம இன்றைக்கி புல்லாவும் தான் செய்கிறோம் பாருங்கள். வெல்லம் பாகு காசி வேர்க்கடலாம் போட்டு கொஞ்சம் அரிசி வறுத்து அரிசி மாவுலாம் சேர்த்து பாருங்கள் பிடிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் புல்லுண்டை பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பாகு அதிகமாகிடுச்சு. அதனால் அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துச்சு எல்லாம் சூப்பராக அது பாருங்கள். புட்டோட புடம் உள்ள செம்ம சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துறோம்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியானது செஞ்சு இதுமாரி புல்லாக ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் போடுறேன் எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். குட்டி குட்டி உண்டையாக செஞ்சுருக்கேன். இது ஆக்சுவலி நான் என்ன பண்ணலான்னா பருப்பி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் பருப்பி வந்து பாகு அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து பருப்பி வந்து செய்ய முடியல. சரி இது புல்லாக உண்டை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அரிசி வறுத்து அப்படியே போட்டு கலந்து புல்லாக உண்டை செஞ்சுட்டேன். பாகு அதிகமாகிடுச்சுன்றதுனால பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு 10 உண்டு வந்திருக்கு. அவ்வளோதான் நீங்கள் செஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக எப்படி ஃபஸ்ட்டு பாகு வந்து காய வச்சு எப்படி நம்ம செய்கிறோம் சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.